உங்கள் எல்லாரையும் டாபிஸ் டவரனுக்கு அன்புடன் வருக என்று வரவேற்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஷனில் சம்மர் டைட் ஸ்கேல்ஸ் அண்ட் டேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் வந்து இருக்கும். ஏற்கனவே இந்த ஈவெண்ட்டில் வந்து 2 பகுதி வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து 3வது பகுதி. இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டோடைய அந்த கதையை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்னன்னா அந்த கையெழுத்து உணவகம் வந்து மறுபடியும் திறக்கிறதுக்கு வந்து எல்லா வேலையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஆனால் நம்ம லீலுக்கு வந்து என்ன சத்தம்னா அவங்களோட மந்திர சக்தியை அவங்களுக்கு எப்படி பிரயோகப்படுத்துது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் முத எதுக்கு அந்த உணவகத்தை வந்து மூடுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள அந்த மந்திர சக்திகளை எப்படியாவது வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறதுக்காக நம்ம நீலுவை இப்போ பேப்பர்னால ஒரு எலியை வந்து உருவாக்கி அந்த எலிக்கு வந்து உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ண போறாங்க. நம்ம நீலு இதுக்கு முன்னாடி யாரும் அந்த பேப்பர் பொம்மெல்லாம் செய்யறத பார்த்து கொஞ்சம் வந்து கத்துக்கிட்டாங்களாமா. அதனால வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அந்த எலி வந்து செய்யறது கொஞ்சம் ஈஸியாவே இருந்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா எலியை வந்து உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு எப்படி உயிர் கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு மந்திரவார்த்தை இருக்குமா, அது வேற எனக்கு தெரியல பேர் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கதனை வந்து அதுக்கு என்ன ஐடியா சொல்றாங்கன்னா, உனக்கு தோன்றதை நீ சொல்லு, அப்படியே அதை அடிச்சு விடு, உனக்குள்ளேயே அந்த மந்திர சக்தி எல்லாம் இருக்கலாம், ஒரு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஏதாவது வந்து நீ சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பைமானது என்ன சொல்றான்னா, நீ இப்போ வந்து புதுசா இப்பதான் அந்த ஆள் வந்து வந்திருக்காரு, இப்போ அந்த எலி வந்து இப்பதான் இந்த இடத்துக்கு புதுசா வந்து உயிரோட வருது, அதுக்கிட்ட நீ என்னெல்லாம் சொல்ல நினைக்கிற, எப்படிலாம் அதுக்கிட்ட வாழணும், உன்னோட பேர் என்ன, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ எதாவது சொல்லிப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, ஐடியா நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போட்டு நீலும் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இதுதான் உன்னுடைய இடம், நான் வந்து உனக்கு இந்த காட்டுடைய ஆசீர்வாதத்தை வந்து உனக்கு வழங்குறேன். நீ வந்து எப்படி ஒரு பூ வந்து அழகா பூக்குமோ அதே மாதிரி நீ எப்பவும் பூத்து சந்தோஷமா இருக்கணும். உன்னுடைய பேர் வந்து பாடிசரா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ, அப்போ என்னோட பேர் பாடிசராவா அப்படின்னு அது கேட்குது. உயிர் கொடுக்கறது அவ்வளோ ஈஸியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கேம்ல. அப்பதான் அதே இடத்துல நம்ம பாதாம் கோட்டையை வந்து அங்கே வராரு. இப்படி ஒரு அதிசயத்தை நான் இந்த வயசுல பார்ப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆனிச்சு ஒரு புது ஆளை வந்து நாங்கள் வந்து வரவேற்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது ரொம்ப காலமா இந்த இடத்துல வந்து இன்னும் ஒருத்தர் புதுசா உருவாக்கி அவங்கள வரவேற்கிற ஒரு விழா வந்து இங்க நடக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து வந்து நீல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உணவகம் இருக்கு இல்லையா, அந்த உணவகத்துக்கு கீழே வந்து ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு என்ன இருக்குன்னு சில பேர் அமைச்சு பார்த்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த பாடிசராவை உயிர் கொடுக்கறதுக்காக ஒரு மந்திரத்தை பிரயோகப்படுத்தாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல ஏதோ ஒன்று வினோதமா அவங்க இருக்கிற மாதிரி உணர்ந்தாங்களாமா. அதனாலதான் அந்த இடத்துல போய் செக் பண்ணிட்டு வர சொல்றாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நீலுகிட்ட நீ எப்படி அந்த மந்திரத்தை வந்து பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்தாருன்ட்டு பைமானது கேட்கல. அதுக்கு வந்து நீலு என்ன சொல்றாங்கன்னா, நான் என் மனத்துல தோணுன விஷயங்களை ஆசைகளை வந்து நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல நம்ம பிரயோகப்படுத்துற இந்த வார்த்தைக்கு தான் அதிக மந்திரம் வந்து இருக்கு, தனியா எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லை, நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை சொன்னாலே போதும், அதுவே ஒரு மந்திர வார்த்தை மாதிரி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி நம்ம பாதாம் ஐயா வந்து வராரு. வந்துட்டு அவர் கீழே என்ன பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்றாரு. சொல்றதை வச்சு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கீழே வந்து ஒரு காலியான இங்கு பாட்டல் இருக்கு அப்படிங்கறத. ஏன்னா வந்து பாதாம் ஐயாவுக்கு வந்து இங்கு பாட்டல் எப்படி இருக்குன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. அதனால அவருக்கு என்ன எப்படி சொல்றதுன்றது தெரியல. ஆனா அவர் சொல்றதை வச்சு இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, அது வந்து ஒரு இங்கு பாட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீலும் இந்த இங்கு வந்து இவங்க செய்யறதுக்கு வேண்டிய சில பொருட்கள்லாம் வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஏதோ புக்கில் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தராங்க. உடனே நீலும் அந்த இங்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரியே நீல வந்து இதெல்லாம் அந்த புக்கில் படிச்சு தான் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இங்கை தான் இங்க மந்திர டானிக் அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்துட்டு போய் அந்த பாதாம் கொட்டையாவுக்கு தராங்க. கொடுத்த உடனே அவர் வந்து பழையபடி அந்த ஒரு கலர்ஃபுல்லா வர ஆரம்பிச்சிடறாரு. கலர் வந்த உடனே பாதாம் கொட்டையாவுக்கு செம்ம சந்தோஷம். அடுத்து வந்து நம்ம நீலம் அவங்க கிட்டன்னு சொல்றாங்கன்னா, அந்த அவங்க உணவகத்துக்கு வந்து போனாங்க இல்லையா, அந்த உணவகத்துக்கு அடியில் ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல போயிட்டு புதுசாக உருவாக்கின அந்த இங்கு பாட்டில் போய் வச்சுட்டு வர சொல்றாங்க. அதை அங்கே போய் நீ வெஸ்ட் வந்தீங்கன்னா போதும், மீதி எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நீல வந்து எங்கே போறாங்கன்னா, அந்த உணவகத்துக்கு அந்த மேலே ஒரு இடம் கலரே இல்லாமல் இருக்கு இல்லையா, அங்கே போறாங்க. அவங்க போயிட்டு இந்த எலிக்கிட்ட எப்படி அவங்க பேசி உயிர் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியான சில ஆசை வார்த்தைகள், இந்த மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும், இந்த இடத்துல வந்து பூத்து கொடுக்கணும், அழகா இருக்கணும், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த உணவகம் திரும்பி வந்ததுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம நீலுவே வந்து எதிர்பார்க்கலையா அந்த மாதிரி இந்த உணவுக்கு வந்து உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்க்கலையா. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வந்தது. அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பையன் வந்து சொல்றா, இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் வெளியே போறதுக்கான ஒரு வழி வந்து கண்டுபிடிக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டிராகன் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை போட்டு தள்ளிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டோம், நம்ம பல டிராகன் கூட முன்னாடி சண்டை போட்டுருக்கிறோம், அதோட இதையும் வந்து போட்டு தள்ளலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம பாதாம் ஐயா என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டாப் கான்ஸ்டலேஷன் ஆஃப் மெட்ரோபோல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நீங்க போகணும். அது வந்து நீங்க கடல் தாண்டி கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு.
அந்த இடத்துல இருக்க ஒரு பில்டிங்கோட உயரமான அந்த மொட்டை மாடிக்கு நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தீர்க்க தரிசனத்தோட தெய்வத்திட்ட உங்களால பேச முடியும், சில விஷயங்களை கேட்டுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கொஞ்ச இடத்துல பிளர்ரா ஒரு இடம் தெரியுதுல்ல, அந்த இடம் தான் அந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் மெட்ரோபோல். சரி அப்படின்னா நம்ம நாளைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி பைமான் அப்புறம் நீல வந்து ரெடியாக வராங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க சீக்கிரமாக வந்து ரயில் நிலையத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அங்கே தூங்கிட்டு இருந்த இந்த ஸ்டேஷன் மாஸ்டரை வந்து உசுப்பி விட்டு இனிமேல் நாங்கள் அங்கே போனோம், தூங்காமல் சீக்கிரம் வந்து அந்த ட்ரெயினை வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாதாம் கோட்டையா தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. ஒரு பேசிட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகி நீலு அப்புறம் பைமான் வந்து இங்கே வந்துடுறாங்க. அப்புறம் அவங்களும் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கவே அப்படியே ட்ரெயின் வந்து வந்துருது. இந்த ட்ரெயின் வந்தோடனே அதில் கண்டக்டராக வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த லெகோ சிட்டிலாம் உள்ள ஒரு பொம்மை அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நிற்கிறான். வந்த உடனே கண்டக்டர் வந்து தன்னோட பேரை சக்கரம் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அடுத்து வந்து நம்ம பாதாம் கோட்டையா வந்து இவங்க தான் வந்து வனதேவதை, இவங்க வந்து நம்ம கதாநாயகி, அதுக்கப்புறம் அந்த பைமான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் வந்து அந்த கண்டக்டர் வந்து அதாவது சக்கரம் வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஓ இவங்க தானே அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட 3 பேர், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா வரவேற்பில் ஏதாவது பலமாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம நீல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எதுவும் பெருசாக தேவையில்லை, நீங்கள் வந்து எங்களை சீக்கிரமாக கூட்டு போய் அங்கே விட்டிங்கனாலே போதும் பாதுகாப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதானே, வாங்க சீக்கிரமாக ஏறுங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கண்டக்டர் வந்து கூப்பிட்றாரு. கதவெல்லாம் திறந்து விடுறாரு. இவங்க ஏறலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்து அவங்களுக்கு வருது. அதை கேட்குறாங்க. ஏன்னா குருட்ட வர மாதிரியும் தூக்கத்தில் உளர்ற மாதிரி ஒரு சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்குது. யாரானு உள்ள எட்டி பார்க்குறாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவள் பேர் கிராரா அப்படின்னு போட்டிருக்கு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா பூனை மாதிரியே மியாவ் மியான்னு சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம கதாநாயகியாக ஒரு பையனுக்கு வந்து ஏற்கனவே இல்லை தெரியும் போட்டிருக்கு. அப்படின்னா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இவ வந்து போக வர கதையில் வந்து எங்கேயோ வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஈவெண்ட்டுக்கும் ஆர்கான் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லாததுனால நம்ம அவங்க வந்து யார் என்னங்கிறத பற்றிலாம் எதுவும் குழப்பிக்க தேவையில்லை. போக வர கதையில் அவங்க சாதாரணமாக வந்துடுவாங்க. அப்புறம் அந்த கிராரா வந்து தூக்கத்துலேருந்து முடிச்சு பேச ஆரம்பிக்கிறா. ஓகே, நான் உங்க 2 பேரையும் பார்த்துட்டேன், நீங்களாச்சும் இங்கே தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்களே, நான் இதெல்லாமே என்னோட கற்பனை நினச்சிட்டு இருந்தேன், அந்த பொம்மையெல்லாம் அங்கே இருந்துச்சு, நான் வேற இங்கே எப்படி வந்தனும் தெரில அப்படின்னு வேற வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் நடந்த அதே பிரச்சனை தான், அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கிராரா வந்து ஒரு டெலிவரி கேர்லாக வேலை செய்யறா அப்படிங்கிறது தெரியுது. இந்த கதையை வந்து ஒரு சீன்லேயே வந்து என்ன ரொம்ப சிரிக்க வச்சு என்ன வந்தது இதுதான். அங்கே இருக்க எலி பேசுது. கதாநாயகி உன்னுடைய இந்த கிராரா அப்படிங்கிற ஃப்ரெண்ட் வந்து எலி தவளையெல்லாம் சாப்பிட மாட்டால, அதுக்கு கிராரா என்ன சொல்றான்னா நான் வந்து உங்களெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், ஆனால் ஒருவேளை எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரொம்ப நேரம் சாப்பிடவே இல்லை, ஒரு கொலை பசியில் இருக்கேன்னா நான் உங்களை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பாடை பற்றி பேசும்போது எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரியே இருக்கே. உடனே நம்ம பாதாம் கொட்டையா சொல்றாரு, ஏய் ஏன்டா அவளை பார்த்து பயப்படுறீங்க, கிராரா வந்து நம்ம கதாநாயகியோட தோழி, அவள் தான் நம்மளை எதுவும் காயப்படுத்த மாட்டா, பயப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களை பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. இந்த விஷயத்தை யாரும் பயப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்களை அப்படி சாப்பிட மாட்டேன், உங்களோட டேஸ்ட்டும் பெருசாக ஏதாவது கார்ட்போர்ட் ஆட்ட மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றா. இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம பாதாம் கொட்டாயாவே கிட்ட வராரு. மன்னிச்சிருங்க, என்னையே அறியாமல் ஏதோ ஒரு உள்ளுணர்வோட பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் நம்ம கண்டக்டர் சக்கரம் வந்து இதுமாதிரி லேட் ஆகுது, வாங்க சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஓகே, அந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் மெட்ரோபால் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. வந்தோடனே கண்டக்டர் சக்கரத்துக்கு வந்து ஒரு நன்றியை போட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. கிராரா வந்து நம்ம கூடயே வருவேன்னு பார்த்தா ஆனால் இல்லை வரலன்னு சொல்லிட்டா. அவள் வந்து நம்ம போகிற இடத்துக்கு இல்லாமல் இன்னொரு இடத்த போய் பார்க்கணுன்னு அவளுக்கு தோணுதாம்மா, அதனால் நான் அங்கே போகிறேன், நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அவள் சொல்லிடுறா. சரி பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இந்த இடத்துல வாழ்கிற மக்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. போகிற வேலை ஒருத்தனை பார்த்து பேசும்பொழுது அது என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிற அளவுக்கு நமக்கு சத்து இல்லை. ஏன்னா அதை வந்து எனக்கு எப்படி தெளிவாக விளக்குறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த தீர்க்க தரிசனத்தின் தெய்வம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து உங்களுக்கு இந்த சக்தி வந்து வழங்கினாங்களாமா. இந்த இடத்துல ஏதாவது ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விபத்து நடந்து யாருக்கா உயிர் போக போகுது இல்லை ஏதாவது அடிப்பட போகுது அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு இவங்க மேலே ஏதாவது ஒரு பொருள் விழப்போகுது இல்லை இவங்களே தடுக்கி கீழே விடுறாங்க அப்படின்னா இவங்களால திருப்பி அந்த காலத்தில் பின்னோக்கி போயிட்டு அதை சரி பண்ணிட்டு வர முடியும். ஆனால் வந்து இதை செய்யறதுக்கு உங்களுக்கு இன்னொருத்தரோட உதவி வந்து சில தடவை தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுற மாதிரி போகும்போது இங்கே டைம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம அதை திருப்பி அடிக்கும்போது பின்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவன் வந்து எதனால விழுந்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை பார்த்து நம்ம வந்து அதை சரி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயிறு இருந்தால் வந்து விழாமல் வந்திருப்பான் இல்லையா, அதனால வந்து அந்த கயிறு வந்து நம்ம வர வைக்கிறோம். அதனால தான் அவன் கீழே விழாமல் வந்து காப்பாற்றப்பட்டான். இந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க நிறைய தடவை உயிர் படைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனத்தோட கடவுள் கொடுத்தா அந்த ஒரு பரிசு மாதிரி. ஓகேவா, இதை வந்து அவங்க செய்யறது மூலமா யாருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துச்சுனாலும் அவங்க திருப்பி உயிரோட வந்துட முடியும். இதை பற்றி நான் விளக்கமாக ரொம்ப கரெக்டாக சொன்னான்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். அந்த உயிரோட வந்து திருப்பி அந்த பொம்மை கிட்ட கொண்டு வர பேசிட்டு நம்ம கதாநாயகி அப்புறம் எல்லாரும் வந்து மேற்கொண்டு போகிறாங்க. அந்த கோட்டைக்கிட்ட வந்தவொடனே
இந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் மெட்ரோபோலோட ராஜா வந்து வராரு. அவர் வந்து நம்ம கதாநாயகி அப்புறம் பைமான் அப்புறம் நீல வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்க காட்டை வந்து இந்த மாதிரி புதுப்பிச்சாங்க, இருக்கிற இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இவங்களும் கேமில் பின்னாடி வர ஒரு கேரக்டர் போட்டிருக்கு நாவியான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு பேப்பர்லாம் வந்து காட்டுறாங்க. நம்ம கதாநாயகி அவங்கள பார்க்குற பார்வையே சரியில்லை, எதுக்கடா உனக்கு இந்த மானக்கட்ட போடுற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட அந்த காவல் அதிகாரி பொம்மைங்க கிட்டலாம் வந்து இந்தமாரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதுமாரி தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி லுமைன் அப்புறம் வந்து பைமான நாவியா இவங்க 4 பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஒரு அடிஷனல் பேப்பர் வாங்குற அளவுக்கு எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க தொணன்னு. எப்பவும் போலதாங்க இவங்களுக்கும் இந்த இடத்துக்கு எப்படி வந்தனே தெரியலையா. வந்தோடனே இவங்க வந்து ராஜாவா இந்த இடத்துல வந்து வந்துட்டாங்களாமா. ராஜான்னு சொல்றாங்க, இருந்தாலும் இது ஒரு பொண்ணு தான், ஓகேவா. இடையில வந்து அந்த பைமான் கேட்குறா, இதுமாரி இந்த டிராகன் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சு அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு வந்து நாவியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் வந்துச்சு, இந்த கோட்டைக்கு மேலே வானத்தில் வந்து சில ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், அதை வந்து அது ஆட்டையை போட்டு பார்த்துச்சு. ஆனால் அது எடுத்துகிட்டு போகும்போது தெரியாமல் எல்லாத்தையும் கீழே போட்டுருச்சு. நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்க சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதாநாயகி வந்து இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு நாவே என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வாங்க தீர்க்க தரிசனத்தோட கடவுள்கிட்ட பேசுறது வந்து மேலே தான் இருக்குது, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு 2 இடம் தான் எடுத்து வைக்கிறாங்க. திருப்பி ஒரு இடத்துல நின்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நின்று அவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த பொம்மை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது, கீழே விழும்பொழுது இந்த இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த டைம் வந்து ரிவைஸ் பண்ணி திருப்பி அவங்கள வந்து காப்பாற்றுறது. அதில் தான் இப்போ வந்து சமீப காலமாக சில பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குதான். என்னன்னா, யாருக்காவது ஆபத்து இருந்தால் தானே அது வந்து வரும். ஆனால் இப்போ வந்து யாருக்குமே ஆபத்து இல்லாட்டியும் வந்து வர ஆரம்பிச்சிருதான். அது சில பேர் வந்து அசைய முடியாது நின்றுறாங்களா, எல்லாம் செஞ்சு வச்சுட்டே மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா. இதுக்கு வந்து நீல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கேட்டுட்டு ஒருவேளை இந்த கிளாக் ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அப்படின்னா அதில் சுற்றுற ஏதாவது ஒரு பல்க் சக்கரம் வந்து ஒழுங்காக சுத்தாமலோ இல்லை ஏதாவது அரிப்பு ஏற்பட்டோ அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி தப்பு அதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாவியாவும் நீ சொல்கிறது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மிஷினில் இருக்கிற அந்த ஒரு பல்க் சக்கரத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கணும். ஏன்னா கடவுள் கொடுத்ததுன்னு உடனே இந்த இடத்துல ஏதோ ஒரு மந்திர சக்தி வந்து நடக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து மந்திர சக்தி கிடையாது, இந்த கிளாக் ஒர்க்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை வந்து நடக்கும் போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டு வந்து பைமான் வந்து செம்ம கடுப்பு வரா. என்னடா அது இங்கே எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டு இருக்கும் போட்டிருக்கு, டிராகன் அழிக்க வரலான்னு பார்த்தா இந்த கிளாக் ஒர்க் வர பார்த்து சரி பண்ணுவான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பேசிட்டு நான் வந்து சரி வாங்க நான் வந்து மேலே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மேலே போய்ட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர பகுதியில் வந்து பார்க்கலாம்.